உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கண்மணியும் அந்த பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினது உண்மைதான். 2 பேருக்கும் நிச்சயம் நடந்ததும் உண்மை. அதை நாம மறுக்கவே இல்லையே. அதுக்காக லவ் பண்ண அந்த பொண்ணு தப்பான பொண்ணு ஆயிடுமா? அது கண்ணியமான பொண்ணு வள்ளி. உனக்கு அந்த குடும்பத்தை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. அதான் திரும்ப திரும்ப எதையாவது ஒன்ன சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்க. ஐயோ, என்னடா நீ? நான் ஏதோ சொல்லிட்டேங்கிறதுக்காக அதையே பிடிச்சிட்டு பேசுற. இங்க பாரு, எனக்கு என்ன அந்த குடும்பத்து மேல பகை இருக்கு? அவ நல்லபடியா சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வந்து வாழட்டும். நான் ஒன்னும் வேணான்னு சொல்லல. ஆனா இப்படி ஒரு அவ பேரோட இருக்கிற பொண்ண ராகவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாருண்ணா, நீ தானே சொல்லுவ, வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவல, நீ என் பிள்ளைங்களுக்கு அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னு. எந்த அம்மா இந்த மாதிரி ஒரு பொண்ண தான் பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு ஒத்துப்பா? ஒத்துக்க மாட்டால. நானும் அப்படிதான். அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நான் ஒத்துக்கவும் மாட்டேன். இங்க பாருண்ணா, நடந்தது நடந்து போச்சு, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இனி இந்த கல்யாணம் வேணான்னு போய் அவங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துரு, அவ்வளவுதான். வள்ளி, என்ன விளையாடுறியா? மண்டபம் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. இப்ப போய் நிறுத்த சொல்ற? அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? ஆமா வள்ளி, இந்த விஷயத்துல நான் யார் பேச்சும் கேட்கறதா இல்ல. ஏற்கனவே அந்த குடும்பத்துல 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய துயரத்தை நாம கொடுத்திருக்கோம். இந்த கல்யாணம் மட்டும்தான் அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரும். அத போய் நீ தடுக்கணும்னு நினைக்காத. டேய், நீ என்னடா எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம நிக்கிற? இங்க பாரு ராகவா, அந்த பொண்ணு காதலிச்சு அந்த பையன் கூட கண்ட இடத்துலயும் சுத்தி இருக்கா. அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன்னு உங்க அப்பா கிட்ட வந்து சொல்லு. அத்தை, கண்மணிக்கு அவன் கூட கல்யாணமும் ஆயிருந்து அதுக்கப்புறம் அவன் செத்து போயிருந்தாலும் நான் அந்த முடிவு தான் எடுத்திருப்பேன். வெளியில யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. கண்மணி எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், அது போதும். பாத்தியா வள்ளி, இதான் என் புள்ள. நான் எப்படி யோசிக்கிறேனோ அப்படியே யோசிக்கிறான் பாரு. டேய், நீ என் புள்ளன்னு நிரூபிச்சிட்டடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கதனா. அப்பனும் புள்ளையும் தப்பான பாதையில போறீங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. நாங்க எந்த வருத்தமும் பட போறதில்ல. நீயும் வருத்தப்படாம நடக்க வேண்டிய வேலையை போய் பாரு. கல்யாண வீடு எல்லா வேலையும் நீ தானே முன்ன நின்னு எடுத்து செய்யணும், முறையா செய்யணும். போ, போய் பாரு, போ போ. டேய், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதடா நீ. போய் வேலையை பாரு, போ. போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.